உங்க வீட்டுல பொரி இருந்தா நான் சொல்ற மாதிரி தோசை பண்ணி பாருங்களேன், செம்ம டேஸ்டா இருக்குங்க. இதுக்கு சட்னி கூட தேவையில்லை, அரை மணி நேரம் இருந்தா போதும், மாவு ரெடி பண்ணி தோசை சுட்டுலாம். நான் இன்னைக்கு ஒரு மிக்சி ஜார்ல 3 கப் அளவுக்கு, நான் காமிக்கிற கப்ல 3 கப் அளவுக்கு பொரி எடுத்திருக்கேன். நவுத்து போயிருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரெஷ்ஷா இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கலாம். அதே கப்ல ஒரு கப் வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். நீங்க பிரவுன் ரவை கூட எடுத்துக்கலாம். மிக்சியில முதல்ல ட்ரையா ஓட்டி எடுத்துக்கலாம். ஒரு 2 திருப்பு திருப்புனா போதுங்க, நல்லா பொடிஞ்சிரும். ரவை பதத்துல இருந்தா போதும். அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு தயிர், ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி திருப்பி மிக்சியில அரைச்சு எடுத்துக்கிறேன். இப்போ மாவு பாத்தீங்கன்னா ரொம்ப கெட்டியா இருக்கு, அதனால இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு ஒரே ஒரு அடி அடிச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப நேரம் நைஸ் ஆகணும்னு அவசியமே கிடையாதுங்க. இது பாத்தீங்கன்னா இட்லி மாவு பதத்துல இருக்கு. இத ஒரு பாத்திரத்துல ஊத்திக்கலாம். இப்ப இந்த மிக்சி ஜார்ல நிறைய மாவு ஒட்டிட்டு இருக்கு பாருங்க. ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி திருப்பி மிக்சியில ஒரே ஒரு ஓட்டு ஓட்டுனீங்க அப்படின்னா ஃபுல்லா வந்துரும். அதையும் நம்ம இந்த மாவோட ஊத்திக்கலாம். அவ்வளவுதான், இப்ப மாவு ரெடி ஆயிருச்சுங்க. இது பாத்தீங்கன்னா நான் யூடியூப்ல பார்த்த ஒரு ரெசிபி தான், கொஞ்சம் மாத்தி பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப நல்லா வந்துச்சு, அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்திக்கோங்க. ஒரு கப்பு தயிர், 3 கப்பு தண்ணி ஊத்திருக்கேங்க. உங்களுக்கு மாவு இன்னும் கெட்டியா இருக்குன்னு தோணுச்சுன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா பிரச்சனையே இல்லைங்க. ஒரு ஸ்பூன் அரிசி மாவு இல்லைன்னா ஒரு ஸ்பூன் மைதா அல்லது ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு, ஏதோ ஒரு மாவு சேர்த்திக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே அந்த மாவு வச்சிருங்க. இப்ப இது கூட சேர்க்கறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், இஞ்சி எல்லாமே பொடி பொடியா வெட்டி வச்சிருக்கேன். 10 நிமிஷம் கழிச்சு தோசை ஊத்தும் போது இந்த பொருள் எல்லாம் உள்ள சேர்த்திக்கலாம். நீங்க வதக்கி கூட சேர்த்திக்கலாங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எது இருக்கோ அது சேர்த்திக்கலாம். கேரட் துருவி சேர்த்திக்கலாம். எது வேணும்னாலும் சேர்த்திக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நம்ம அந்த ரவா தோசை ஊத்துற கன்சிஸ்டன்சில இருக்கணுங்க, ரொம்ப கெட்டியா இருக்க வேண்டாம். அவ்வளவுதான். ஒரு கரண்டி மாவு ஊத்திட்டு நம்ம தோசை மாதிரி தேய்ச்சிட்டு சிம்ல வச்சுக்கோங்க கம்ப்ளீட்டா. ஏன்னா டக்குன்னு அது அடி பிடிச்சிரும், அதனால சிம்ல வச்சுக்கோங்க. கொஞ்சமா இட்லி பொடி மேல தூவிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊத்திக்கோங்க. நான் எண்ணெய் தான் ஊத்துறேன். சிம்லயே வச்சுட்டு மூடி வச்சுட்டு ஓரங்கள் எல்லாம் நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பா வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல எடுத்துடலாம். நல்லா எடுக்க வருது பாருங்க. அவ்வளவுதாங்க, தோசை நல்லா வரும். இதுக்கு சட்னியே தேவையில்லை. வேணும்னா வீட்டுல தேங்காய் சட்னி இல்லைன்னா சாம்பார் எது வேணும்னாலும் தொட்டுக்கலாம். இந்த அளவு மாவுல எனக்கு ஒரு 8 தோசை கிடைச்சதுங்க.